ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ரமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல அரசியல் படலத்துல 12வது பாட்டு பார்க்க போறோம். எய்யென எழுபகை எங்கும் இன்மையால் மொய்பெறா தினவு உரு முழவு தோழினான் வையகம் முழுவதும் மறிஞன் ஓம்பும் ஒரு செய்யன காத்து இனிது அரசு செய்கின்றான். இதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். எங்கும் எய்யென எழுபகை இன்மையால், இந்த இடத்துல எய் அப்படிங்கிற சொல்லுக்கு பொதுவா நம்ம அம்பு தொடுத்தல் அம்புன்னே அர்த்தம் இருக்கு. இதை தவிர எரிதல், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எய்படை எரிபடை அப்படின்னு, அந்த மாதிரிலாம் அர்த்தம் இருக்கு. இதெல்லாம் தவிர விரைவு அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கு. அந்த பொருள்ல தான் இங்க வருது. அதாவது இப்ப நம்ம தசரதனுடைய பெருமை தானே பார்த்துட்டு இருக்கோம். அந்த தசரத மன்னனுக்கு எவ்விடத்திலும் விரைந்து எழுகின்ற பகைவர்கள் இல்லாமையால் மொய்பெறா தினவு ஊரு போர்த்தொழிலே பெறாமையால் தினவு கொண்டனவான, இந்த இடத்துல மொயம்பு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மொயம்புன்னா வலிமைன்னு அர்த்தம் இருக்கு. அதை தவிர நெருக்கம் அப்படிலாம் அர்த்தம் பார்த்திருக்கோம். நம்ம இந்த இடத்துல போர் அப்படின்னே ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால போர்த்தொழிலே பெறாமையால் தினவு கொண்டன. தினவு அப்படின்னா ஒரு மாதிரி கை நமன் இருக்கு அரிக்குதுன்னு சொல்றோம்ல, அதுதான். அந்த மாதிரி அரிப்பு எடுக்கிறது தான், அதுக்கு பேர் தான் தினவு. அதனாலதான் எக்ஸிமா, சொரியாசிஸ், இந்த மாதிரி சொறி படை இதுக்கெல்லாமும் தினவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தோள்கள் அவனுக்கு பகைவர்களே இல்லாததுனால தோள்கள் தினவு கொண்டன. தோள்னா நமங்குது அப்படின்னு சொல்றாரு. வையகம் முழுவதும் உலகில் வாழும் உயிர்கள் அனைத்தையும் வறிஞன் ஓம்பும் ஓர் செய்யன. வறியவன் அதாவது வறுமையில் வாடுபவன் தனக்குள்ள ஒரே வயலை கண்ணும் கருத்துமாக பாதுகாப்பது போல, இந்த இடத்துல செய் அப்படின்னா செய்வது, செயலை செய்வது அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. அதை தவிர வயல் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அதாவது நஞ்சை புஞ்சை அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அது நன்செய் புன்செய் அப்படிங்கிற சொல்ல தான் வந்திருக்கு. அதாவது நீர் பாய்ச்சி விவசாயம் பண்ணக்கூடிய இடங்கள் நஞ்சை நன்செய், நீரே இல்லாம வறண்டு இருக்கக்கூடிய நிலங்கள்ல இப்ப கிழங்கு வகைகள்லாம் இப்ப நம்ம விவசாயம் பண்றாங்களா, அந்த மாதிரி நீர் பாய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லாமல் விவசாயம் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் புன்சை. அதனால இந்த இடத்துல ஒரு வறுமையில இருக்கிறவன் ஒரே ஒரு வயல் தான் அவன்கிட்ட இருக்குன்னா அப்ப அதை கண்ணுங்கருத்துமா எப்படி பார்த்துப்பானோ அந்த மாதிரி காத்து இனிது அரசு செய்கின்றான். அப்படி அந்த மாதிரி பாதுகாத்து இனிமையான ஆட்சி செய்து வருகிறான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்ன? அதாவது போர் செய்தல் இல்லாமையால் தசரதனுடைய தோள்கள் தினவுறுது. அது ஒரு இயற்கையான விஷயம் அப்படின்னு சொல்றாரு. அவனுக்கு எந்த பகையுமே இல்ல, அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக ஆட்சி செய்கிறான் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம ஒரு வறுமையில் வாடுபவன் ஒரே ஒரு நிலம் தான் அவனுக்கு இருக்கு, ஒரு வயல் தான் இருக்கு அவனுக்கு அப்படின்னா அதை எவ்வளவு ஜாக்கிரதையா பார்த்துப்பானோ அந்த மாதிரி அவன் அரசாட்சி செய்கிறான் அப்படின்னு சொல்றாரு. இதுல எங்கும் எய்யென எழுபகை இன்மையால் அப்படின்னா நம்ம விரைந்து எழுகின்ற பகைவர்கள் இல்லாமையால் அப்படின்னு ஒரு அர்த்தம் பார்த்தோம்ல. இன்னொன்னு எய்யென அப்படின்னு சொல்றதுக்கு அம்புகளை எய்யுங்கள் அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கும்படி எழுகின்ற பகை இல்லாமையால் அப்படின்னும் பொருள் சொல்லலாம். இதுல அதாவது பெராத்தினவு அப்படின்னு வர்றது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். இப்ப உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்றேன். அதாவது பெயரச்சம் வினையச்சம் அப்படின்னா எஞ்சி பொருள் இன்னும் மிச்சம் இருக்கு. அதாவது படித்து முடித்தான் அப்படின்னு, அதுல படித்து அப்புறம் என்ன பண்ணா அப்படிங்கிற வினை முடித்தான், முடித்தல்ங்கிற வினை கொண்டு முடிவதனால் படித்து அப்படிங்கிறது அது வினையச்சம். அந்த மாதிரி படித்த மாணவன் அப்படிங்கிற இடத்துல படித்த புத்தகம், பிடித்த புத்தகம் அப்படிங்கிற இடத்துல புத்தகம் மாணவன் இதெல்லாம் பெயர் சொற்கள் தானே. இந்த மாதிரி படித்த முடித்த இப்படி எல்லாம் வர்ற சொற்கள் பெயரச்சம். இதுல ஈறு கெடுதல், ஈறுனா கடைசியில இருக்கக்கூடிய எழுத்து குறைந்து வருவது, ஈறு கெட்டு வருவது, ஈறு கெட்ட எதிர்மறை பொருள்லயும் வரும். அதனால அது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு செல்லா காசு அப்படிங்கிறது செல்லாத காசு அப்படிங்கறதுல தகரம், அந்த தேங்கிற கடைசி எழுத்து மட்டும் கெட்டு செல்லா காசு அப்படின்னு வருது இல்ல,
அந்த மாதிரி வரும் சொற்கள் தான் ஈறுகிட்ட எதிர்மறை பெயரெச்சம். இப்போ உதாரணத்துக்கு சொன்னேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்றேன். வணங்கா தலை, அழியா புகழ், கேளா செவி, ஓயா தொல்லை அப்படிங்கறதுல எல்லாத்துலயுமே இது எல்லாமே ஈறுகிட்ட எதிர்மறை பெயரெச்சம் தான். ஏன்னா வணங்காத, அழியாத, கேளாத, ஓயாத அப்படிங்கிற எல்லா இடத்துலயும் தங்கிற அந்த கடைசி எழுத்து கெட்டு வருது இல்ல, அதனால ஈறுகிட்ட எதிர்மறை பெயரெச்சம். அந்த மாதிரி நம்ம மொய் பெறா தினவு உரு அப்படிங்கிற இடத்துல பெறாத அப்படின்னு வரணும். அது தேங்கிறது குறைஞ்சு வந்ததுனால இது ஈறுகிட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்தது எப்பேற்பட்ட தோள்கள் அப்படின்னு சொல்ற இடத்துல மொய் பேரா தினவு உரு முழவு தோழினான் அப்படின்னு சொல்ற இடத்துல உரு தோள் அப்படின்னு வருது இல்ல, அது வினைத்தொகை 3 காலங்களையும் குறிக்கும். அதாவது உரும் தோள், உருகின்ற தோள், உருப்பெற்ற தோள் அப்படின்னு. இது நம்ம ஏன் இதை தெரிஞ்சுக்கணும்? இப்ப வினைத்தொகைங்கிற அந்த ஒரு இலக்கண குறிப்பை நம்ம ஏன் இங்க பார்க்கணும் அப்படின்னா, 3 காலத்திலுமே எந்த காலத்திலுமே அவனுக்கு பகைவர்கள் இல்லாத ஒரு தன்மை கொண்டவன் அவன் அப்படின்னு சொல்றதுனால இங்க நம்ம அந்த வினைத்தொகைங்கிறது சிறப்பு பெற்று நம்ம பாக்குறோம். இப்ப இதுதான் இந்த அரசியல் படலத்தையே கடைசி பாட்டு. இதுக்கு அடுத்தது திருவாவதார படலம் தான் அடுத்தது. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. எய்யென எழுபகை எங்கும் இன்மையால் மொய்பெறா தினவு ஒரு முழவு தோழினான் வையகம் முழுவதும் வரியன் ஓம்பும் ஓர் செய்யனக் காத்து இனிது அரசு செய்கின்றான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.